வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோவில் என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோம்னா, சூர்யா சாட்டர்டே இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். யாரும் புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பத்தில் பெல் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ தேட்டரில் ரன் ஆகிற சூர்யா சாட்டர்டே படத்தோட ரிவ்யூ பார்த்துடலாம் வாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க நானி அவங்க பயங்கரமாக நடிச்சிருக்கான்னு சொல்லியிருந்தாங்க. நானி அவங்க இருக்காங்க, எஸ்ஜே சூர்யா அவங்க இருக்காங்க, பிரியங்கா மோகன் இருக்காங்க, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இந்த படத்தில் ஏற்பட்டவர் நடிச்சிருக்கானே சொல்லாங்க. ஓகே, இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது நானியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாட்ட சத்தியம் வாங்குறாங்க. அதாவது வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்காங்க. ஆனால் நானிக்கு பயங்கரமாக கோவம் வரும்னு சொல்லலாம். பயங்கரமாக கோவம் வரும் மீன்ஸ் இந்த 6 நாள் வாரத்தில் அமைதியாக இருந்துட்டு சனிக்கிழமை மட்டும் பார்த்திங்கன்னா அந்த கோபத்தையெல்லாம் வெளிக்காட்டுவார்னு சொல்லாங்க. இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாங்க, எஸ்ஜே சூர்யாவுக்கும் நானிக்கும் 2 பேத்துக்குமே பார்த்திங்கன்னா பயங்கரமான சண்டை வரும். அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான பூஸ்பம்ஸ் ஆகுன்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஹைலைட் என்னன்னு சொல்லிட்டுனா பிஜிஎம் மட்டும்தான். பிஜிஎம்மும் சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் எஸ்ஜே சூர்யாவோட ஆக்டிங் வைஸில் மிரட்டி விட்டார்னு சொல்லாங்க. இது ஒரு தெலுங்கு கம்யூனிஸ்ட் மூவிங்காட்டி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆடியன்ஸ் என்கேஜ் ஆகிற மாதிரியே கொடுத்துருக்காங்க. எஸ்ஜே சூர்யா ஃபேன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா பயங்கரமான ட்ரீட்டாக இருக்கும் இந்த படம். அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பார். ஒரு சில இடத்துல காமெடியெலாம் பார்த்திங்கன்னா எஸ்ஜே சூர்யாவோடது எல்லா இடத்துலையுமே பயங்கரமாக அடிச்சு நொறுக்கியிருக்காருன்னு சொல்லலாம். கிளைமேக்ஸ் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வைக்குது. மித்தபடி இந்த படம் பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் வந்திருக்குன்னே சொல்லலாம். பிரியங்கா மோகனோட ஆக்டிங் வைஸில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மிரட்டி விட்டானே சொல்லலாம். அவங்களோட கொடுத்த ரோல் படி பார்த்திங்கன்னா கரெக்டாக பண்ணிட்டு போயிருக்காங்க. நானியோட ஆக்டிங் வைஸில் பார்க்கும்போது நல்லாவே பண்ணியிருக்காரு. சனிக்கிழமை மட்டும் தான் அந்த சண்டை போடுவார் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஆனால் ஏன் ஞாயிற்றுக்கிழமை சண்டை போட மாட்டான்னு ஒருத்தர் சொல்லும் போது தான் எஸ்ஜே சூர்யா அவங்க சொல்லுவார். இதெல்லாம் சொல்ல பார்க்கும்போது என்னடா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு இடத்துல ஃபீல் பண்ண வைக்கும். ஆனால் டைலாக் வைஸில் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா பேட் வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது நார்மலாக படத்தில் நீங்கள் பார்க்கும்போது கமிஷனில் பார்க்கும்போது கரெக்டாக இருக்குன்னே சொல்லுவாங்க. இது ஒரு நல்ல ஒரு மூவி கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் நானி அவங்க. அவர் நானியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஆக்டிங் பண்ணுவார். ஆனால் இந்த படத்தில் வாரம் ஃபுல்லாக அமைதியாக இருந்துட்டு சனிக்கிழமை மட்டும் சண்டை போடுவார் அப்படின்னு சொல்லி, ஏன் ஞாயிற்றுக்கிழமை சண்டை போட மாட்டானா அப்படின்னு சொல்லும்போது தேட்டரில் நிறைய பக்கம் கத்துற இடத்துல நம்ம பார்த்தோம். அந்த விஷுவல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. சண்டையெல்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா கேமரா ஆங்கிள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி போயிட்டு போகும். அந்த ஆங்கிள்லாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிளாகராக இருந்தீங்கன்னா அந்த ஆங்கிள்லாம் விரும்புவீங்க. அதோட நல்ல விஷயமாக எடுத்துக்குவீங்க. அந்த மாதிரி படம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நிறைய வர படத்துலலாம் பார்த்திங்கன்னா எஸ்ஜே சூர்யா நடிச்சிட்டு வராங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த படத்துக்கு பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கான்னு நல்லாவே தெரியுது. ஆனால் சைக்கோ போலீஸ் மாதிரி கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அந்த கொடுத்த ரோலே பார்த்திங்கன்னா பக்கவாக எஸ்ஜே சூர்யா அவங்க ஹேண்டில் பண்ணி நடித்து கொடுத்துருக்கானே சொல்லலாம். பார்க்குற ஆளுங்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிப்பார். அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நானி கூட இவங்களுக்கும் சண்டை வரணும்னு சொன்ன பாருங்க. அந்த சண்டை வர சீன்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குன்னே சொல்லாங்க. அதே மாதிரி இன்னொரு சீன் பை சீனில் ஒருத்தவங்க பாத்ரூம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த விஷயம்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஃபன்னான மூமெண்ட்டாக நம்ம எஸ்ஜே சூர்யா அவங்க சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துலலாம் சிரிக்க வைக்கிறாங்கன்னே சொல்லாங்க. இந்த படத்தோட ஹைலைட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிஜிஎம் தான். பிஜிஎம் அங்கங்கே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். நீங்கள் இந்த படத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் போனோம்னா தாராளமாக போகலாம். எந்த அடல்ட்டும் எதுவுமே கிடையாது. இந்த படத்தோட ரன் டைம் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ண வைக்கும். ஏன்னா இந்த படத்தோட ரன் டைம் 2 மணி நேரம் 50 நிமிஷம் வச்சுருக்காங்க. அதாவது 3 மணி நேரம் கிட்ட வருதுன்னே சொல்லாங்க. ஆனால் படம் எந்த இடத்துலையும் போர் அடிக்காது. கிளைமேக்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோன்னு மட்டும் தான் ஃபீல் பண்ண வைக்குது. மித்தபடி நீங்கள் படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த பிஜிஎம் இன்னும் காதுக்குள்ளே ஓடிட்டே தான் இருக்குன்னே சொல்லாங்க. எனக்கு அந்தளவு ஓடிட்டே தான் இருக்குது, ஃபீல் பண்ண வைக்குதுன்னே சொல்லலாம். பிஜிஎம்மில் அவங்க மிரட்டி விட்டாங்க. நானியோட என்ட்ரி வைஸ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 35 நிமிஷத்துலேருந்து ஒரு 40 நிமிஷம் வரும். அதுக்கப்புறம் தான் எஸ்ஜே சூர்யா வருவார். எஸ்ஜே சூர்யாவோட ஆக்டிங் வைஸில் பார்க்கும்போது தரமாக பண்ணிட்டாருன்னே சொன்னாங்க. வேற லெவல் மாஸ் பண்ணிட்டாரு. இதுதான் நானும் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். நான் அதாவது சூர்யா சாட்டர்டே படத்தை பற்றி நீங்கள் நினைக்கிங்க? என்னோட விமர்சனம் எப்படி பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணிவிடுங்க. நான் இந்த படத்துக்கு கொடுக்குற ரேட்டிங் பார்த்திங்கன்னா 3.45 ரேட்டிங் நான் கொடுக்குற 5க்கு. கண்டிப்பாக அந்த படத்தை விசிட் பண்ணி பாருங்கள். இதுதான் இந்த படத்தோட ரிவ்யூ. Thank you for watching video.